ட்ரிப்பு வந்து 0 செட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு 47 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸ்பீட் வந்து 80 to 100 தான் மெயின்டைன் பண்ணும். ஆல்மோஸ்ட் வந்து 249 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 17.3 வந்திருக்கு. ஓகே கைஸ், ஸோ 500 கிலோமீட்டர்ஸ். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இல்லை நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ. ஸோ நம்ம கிராண்ட் விட்டார் எடுத்து 1 வருஷம் மேலே ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் மேலே ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மைலேஜ் செக் வீடியோ தான். ஸோ கிராண்ட் விட்டார் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலியமா மைலேஜ் வந்து ஹைவேல எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல ஒரு விஷயம் நான் கேட்குறதா, நம்ம சேனல் ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல். ஏன்னா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், அதுவும் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா கொஞ்சம் காற்று வந்து அடிக்க முடியுமாண்ணா? கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகிறோன்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம், அடிக்க சொல்லுங்கண்ணா. அதான் அதுக்கப்புறம் எங்கேயும் நிறுத்த முடியாது. டேங்க் ஃபுல் பண்ணிடுங்க. போச்சா? பெட்ரோல் போட்டாச்சு. கிட்டத்தட்ட வந்து 3000 கிட்ட நான் வந்து பெட்ரோல் போட்டிருக்கேன், 29 லிட்டர்ஸ். இப்போ வந்து ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் ட்ரிப்பு வந்து 0 செட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்மளோட வந்து ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ போகிற வழியில் ட்ராவல் ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க. இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வந்து பெட்ரோல் டேங்க் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ரேஞ்ச் பாருங்கள் 500 சம்திங் காமிக்குது. இது வரைக்கும் ஓட்டுனருக்கு 14.4 கிலோமீட்டர் KMPL காமிக்குது. இது எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ போகிற வழியில் வந்து அப்படி நின்றுட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படியே நான் ட்ராவல் ஷார்ட்ஸ்லாம் காமிக்கிறேன். சரிங்களா கைஸ்? கரெக்டாக வந்து ஏர்போர்ட் கிட்டே நின்றுட்டு இருக்கோம். ஸோ அந்த பெட்ரோல் பங்கில் காற்று அடிக்க முடியல. ஸோ இந்த பெட்ரோல் பங்க் ஸோ காற்று அடிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அந்த இது பார்க்கலாம் முடியுது. ஓகே, ஸோ காற்று அடிச்சுட்டு எங்கேயாச்சும் ஒரு பாயிண்ட் மாதிரி நின்றுட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ கைஸ், கரெக்டாக வந்து ஒரு 47 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டோல் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலாக நின்றுட்டு இருக்கோம். ஸோ பின்னாடி வந்து டோல் இருக்கு, மீட்டரில் காமிக்கிறேன். ஸோ 447 கிலோமீட்டர்ஸ் ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். லைக் பாருங்கள் 15.1 காமிக்குது. ஸோ இங்கே இருக்கிற மைலேஜ் வந்து லைக் இந்தளவுக்கு அக்யூரேட்டாக காமிக்குமான்னு தெரியல. நம்ம போக போக உங்களுக்கு வந்து லைக் ஸ்டாப்பிங்கில் வந்து எக்ஸாக்டாக வந்து என்ன சுச்சுவேஷன் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? ஸோ வந்து திண்டி வந்து நம்ம வந்தாச்சு. ஸோ கரெக்டாக ஒரு ரைட் எடுப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடுப்பி ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே தான் சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 114 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ், ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப வேகமாகவும் ஓட்டலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் ஸ்லோவாகவும் ஓட்டலை. ஸோ இன்டர்மீடியட்டாக ஓட்டுவோம். ஏன்னா நம்ம ஹைவேல வந்து அந்தளவுக்கு ஸ்லோவாக ஓட்ட முடியாது, ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஸ்பீட் வந்து 80 to 100 தான் மெயின்டைன் பண்ணுவேன். டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் ஓவர்டேக் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து ஒரு 110 120 போவேன். இல்லைனா ஹைவேல வந்து நம்மளை ஓட்டவே விட மாட்டாங்க, ஏன்னா பின்னாடி வண்டி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து 16 மைலேஜ் காமிக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு அக்யூரேட்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னும் போக போக லைக் அந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ கைஸ், இந்த திண்டிவனம் சைடு வந்தீங்கன்னா இந்த உடுப்பி ஹோட்டல் ஒன்று
ஸோ இங்கே தான் நம்ம சாப்பிட்டோம். ஸோ வந்து ஒரு மசால் தோசை, ஒரு உளுந்த வடை, அப்புறம் ஒரு காஃபி, ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக இருந்துச்சு, டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே அந்த சைடு வந்தீங்கன்னா அழகாக நீங்கள் பார்க் பண்ணிட்டு இங்கேயே நீங்கள் சாப்பிட்லாம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் வந்து 249 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் மைலேஜ் எக்ஸாக்டாக காமிக்கிறேன். ஸோ 16.6 kmpl காமிக்குது. ஸோ இன்னும் வந்து 498 கிலோ ட்ராவல் பண்ணலான்னு காமிக்குது. ஸோ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ கிளம்பும் போது நான் ஃபஸ்ட்டு வரும்போது தனியாக தான் ட்ராவல் பண்ணேன். இப்போ கூட வந்து ஒரு 2 பேர் வருவாங்க, ஒரு குழந்தை, அப்புறம் ஒரு அடல்ட்டு. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய லக்கேஜஸ் வைக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து இது எப்படி எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து இப்போ வந்து திருப்பி திண்டிவனம் வந்திருக்கோம். ஸோ எங்கே ஹோட்டல் அம்மா. ஸோ இந்த இடத்துல ஆல்ட்டு போட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு. ஸோ ஸ்நாக்ஸு நல்லா இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஜஸ்ட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. 386 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி. ஸோ டேஷ்போர்டில் பாருங்கள். ஸோ இப்போ எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ 17.3 வந்திருக்கு. ஸோ நான் ரொம்ப ஸ்லோவெலாம் ஓட்டல, ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பீடு தான் ஓட்டியிருக்கேன். ஸோ 17.3 கிலோமீட்டர்ஸ், 386 கிலோமீட்டர்ஸ். இன்னும் ஒரு 100 மேலே இருக்குது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு சென்னைக்கு போயிட்டு அங்கே ஸோ எவ்வளோ ரேஞ்சு காமிக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ். ஸோ 500 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 501 எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 17.4. இருங்க, லைட்டு வந்து கொஞ்சம் இது அடிக்குது. நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைட் போடுறேன். உங்களுக்கு தெரியல. 17.4 கைஸ். ஓகேங்களா? ஸோ 500 இருங்க. ஐயோ செம்மையாக இது பண்ணுது. ஓகே. ஸோ 17.4 kmpl வந்து மைலேஜ் கொடுத்துருக்கு. ஸோ இன்னும் 201 கிலோமீட்டர்ஸ் போகலாம். ஸோ டோட்டலாக 501 போயிருக்கோம். ஸோ 700 கிலோமீட்டர்ஸ் வந்து போகலான்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் கார்த்திக்.